வெல்கம் டு சுவை வீடு. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிட்னஸ் மித் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம மேஜராக எல்லோரும் பண்ணுற ஒரு 5 மிஸ்டேக்ஸ். நீங்கள் இது பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க, இது பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 மிஸ்டேக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம எல்லாருமே டயட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு வேளை சாப்பிட்றத கட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா கம்மி பண்ணிக்குவோம். அப்படி பண்ணுறதுனால நமக்கு உடம்பு கம்மியாகுமா? இல்லை, கண்டிப்பாக நமக்கு கம்மியாகாது. நம்ம அப்படி பண்ணோன்னா நம்ம பாடியிலேருந்து மெட்டபாலிசம் வந்து ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். அதனால நம்ம உடம்பு வந்து இன்னும் வீக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் போக ஒரு 2 or 3 days போக போக நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ணும், பிடிச்சது குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேவிங்ஸ் வந்து நம்மளால் ஸ்டாப் ஆகிடும். அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால நமக்கு என்ன ஆகும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு ஹாப்பியான லைஃப் வாழலாம். இந்த தப்பை நீங்களும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனியோட ஸ்டாப் பண்ணிடுங்க. நானும் பண்ணியிருக்கேன், நானும் ஸ்டாப் பண்ணிடுறேன். அண்ட் தென் செகண்ட் ஒன், நம்ம வந்து டயட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோ. கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொட்டேட்டோ அந்த இது கூட எடுத்துக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஓட்ஸில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது, நமக்கு பசிக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. கார்போஹைட்ரேட் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக காய்கறிகளில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து விட்டமின் இதெல்லாம் வந்து அதே தருது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும், நம்மளால் மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம தேர்ட் மிஸ்டேக் பார்க்க போகிறோம். தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், நான் கார்டியோவே பண்ணுறேன், நான் கார்டியோ பண்ணி நான் கார்டியோலேயே வந்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறேன் அப்படி ஜாகிங் போகிறது, அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் போகிறது, அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ணாமல் அதோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் நம்ம பண்ணணும். கார்டியோவோடு சேர்த்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், அது நம்மளோட மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம வெறும் கார்டியோ மட்டும் பண்ணோன்னா நம்ம பாடியில் இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். இதே நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து டைட்டன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டபாலிசத்தையும் பூஸ்ட் பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன். நம்ம இது மேக்ஸிமமாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உடம்பை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடாக்ஸ் வாட்டர், இல்லைனா டீடாக்ஸ் டீ, இல்லைனா டீடாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக டீடாக்ஸ் ஆகாது. நம்ம அது குடித்தாலும் குடிக்கலனாலும் நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து செஞ்சிடுங்க. கல்லீரலும் சிறுநீரகமும் அதோட வேலையை வந்து இயற்கையாகவே பண்ணி நம்மளோட உடம்புக்குள்ளார இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வந்து அதே வந்து இயற்கையான முறையிலேயே வெளியே அனுப்பிடும். அதனால நமக்கு டீடாக்ஸ் தேவையில்லை. 5வது நம்ம பார்க்க போகிற மிஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது நார்மலாக நடக்கும்போதோ இல்லைனா வெயிலில் இருக்கும்போதோ நமக்கு வந்து அதிகமாக வேர்வை வரும். இப்படி அதிகமாக வேர்வை வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வேர்வை வருது, அதனால நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருது, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லைங்க. நம்ம வந்து வேர்வை வந்து வர்றது உடலில் இருக்க வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்து ஒரு முறை தான், அவ்வளோதான். மற்றபடி அது வந்து வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் ஒர்க் அவுட்டும் உங்கள் டயட் மூலமாகவும் மட்டும்தான் நம்மளால் வந்து வெயிட்டை வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை பாய்.